அந்த ஒரு ஓவர், பும்ராட ஓவர், ஜஸ்பிரீத் பும்ராவின் அந்த ஒரு ஓவர் தான் அந்த மாற்றம். பொதுவாக இந்திய ரசிகர்கள் இன்றைய நாள்ல விக்கெட்டுகள் விழுந்ததுக்கு சந்தோஷப்பட்டதை விட ஓட்டமற்ற பந்துகள் வீசப்படும் போது அவ்வளவு கரகோஷம் இருந்தது மைதானத்துல. அதுதான் முக்கியம். இங்கிலாந்துக்கு பொறுத்தவரையும் சொல்லலாம், catches win the matches. உலகின இறுதி போட்டி இப்படி ஆக போதே நினைச்சேன். 7 ஓட்டங்கள் தான் வித்தியாசம். இவ்வளவு ஓட்ட எண்ணிக்கையை இங்கிலாந்து அணியால துரத்தி அடிக்கிறது அப்படின்றதெல்லாம் அவ்வளவு சாத்தியம் இல்லை இந்தியாவுடைய பந்து வீச்சாளர்களுக்கு. அதாவது 200 ஓட்டங்களை தாண்டதுன்றது அவ்வளவு இலகுவான காரியம் இல்லை அப்படின்றதுதான் எல்லாருடைய கணிப்பா இருந்தது. இந்தியா வெண்டது அப்படின்றது நாம இந்தியா துடுப்பத்தாடி முடிஞ்சதே சொல்லியாச்சு. நிறைய பேருடைய சோசியல் மீடியா பகிர்வு அப்படித்தான் இருந்தது. ஆனா இங்கிலாந்து அணியினுடைய விக்கெட்டுகள் ஆரம்பத்துல இருந்து சட விழுந்ததுதான். ஆனாலும் கூட ஓட்ட அந்த சராசரி என்றது கிட்டத்தட்ட 19-18 ஓவர் வரைக்கும் இந்தியாவும் இங்கிலாந்தும் ஒரே மாதிரியான ஓட்டங்கள் தான் பெற்றாங்க. அந்த ஒரு ஓவர், பும்ராட ஓவர், ஜஸ்பிரீத் பும்ராவின் அந்த ஒரு ஓவர் தான் அந்த மாற்றம். 7 ஓட்டங்களால் தான் இந்திய அணிக்கு இந்த வெற்றி கிடைத்திருக்கின்றது. அபார வெற்றின்னு சொல்ல முடியாது, அபார வெற்றியே இல்லை, இது போராடி கிடைத்த வெற்றி. 2 அணிகளும் 7 விக்கெட்டுகளை இழந்திருக்கின்றன. 2 அணிகளும் 20 ஓவர்களை துடுப்படுத்த ஆடி இருக்கின்றன. 7 ஓட்டங்கள் தான் வித்தியாசம். இங்கிலாந்துக்கு பொறுத்தவரையும் சொல்லலாம், catches win the matches. 2 பிடியை நிலவ விட்டார்கள். அது மிக முக்கியமான. இன்றைய தினம் வளமையான இங்கிலாந்தின் களத்தடுப்பு இருக்கவில்லை. சில பவுண்டரிகள், சில ஓட்டங்கள் கட்டுப்படுத்த முடியாமல் போனது. களத்தடுப்பு சரியாக இல்லாவிட்டால் கிரிக்கெட்டில் தோல்வி நிச்சயம். அது இன்று இங்கிலாந்துக்கு உறுதியானது. அது களத்தடுப்பு சரியா இருந்தா எவ்வளவு ஓட்ட எண்ணிக்கையும் கட்டுப்படுத்தலாம்ன்றது இந்தியாவுக்கு உறுதியா இருந்தது. அக்ஷர் பட்டேலின் 2 அபாரமான பிடிகள் இன்றைய தினம் பறந்து ஏராளமான ஓட்டங்களை இந்தியாவின் களத்தடுப்பாளர்கள் கட்டுப்படுத்தினார். அந்த புடியை பிடிக்கலன்னு வைக்கணும், விக்கெட் போறதில்லை. அந்த 6 ஓட்டம் பெறப்பட்டிருக்கு. அந்த 6 ஓட்டம் இன்றைக்கு வெற்றியை கொடுத்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிடியெடுப்பு சரியாக 6 ஓட்டத்தை தாண்ட அளவுக்கு பிடி எடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் பிடி. எனவே திலக் வர்மா அந்த பிடி எடுத்தது. எனவே அவை சரியாக பிடிக்கப்படுகின்ற வேளையில் அவை மாறும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இந்தியாவுடைய பந்து வீச்சுன்றதை விட இன்றைய வெற்றி என்றது இந்தியாவுடைய களத்தடுப்புல தான் இருந்தது. நிச்சயமாக களத்தடுப்பு தான். இந்தியாவின் துடுப்பாட்டம் நான் ஏற்கனவே சொல்லி வருகின்றது போன்று 1 மேன் ஷோவில் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது. கடந்த போட்டியிலும் அதே மாதிரி. இன்று சஞ்சு சாம்சன், அவரோடு சேர்த்து சிவம் தூபே, ஏனையவர்கள் என்று பார்த்தால் அங்கங்கு அடித்து தான் இந்த ஓட்ட எண்ணிக்கையை கொண்டு வந்தார்கள். உண்மையில் ஆரம்பம் கொடுத்த கொடுப்புக்கும் சஞ்சு சாம்சன் அடித்த அடிக்கும் இன்னொரு 15-20 ஓட்டங்கள் குறைவு. ஒரு 260-270 ஓட்டங்களை இந்திய அணி தொட்டிருக்க வேண்டும். ஆனால் அதை தொடவில்லை. அது இறுதி நேரத்தில் அடுத்தடுத்த விக்கெட்டுகள் வீழ்த்த விட தடுமாறி போனார்கள். பெரிய ஓட்ட அணிக்கை தான். இதே பெரிய ஓட்ட அணிக்கை. வேற இங்கிலாந்தால திருத்தி அடிக்க முடிஞ்சது, வேற ஒரு அணியால திருத்தி அடிக்க முடிஞ்சிருக்குமான்றது பெரிய சந்தேகம். ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்ப இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள். குறிப்பா இந்தியா 4வது தடவையாக இப்பொழுது இறுதிப் போட்டிக்கு T20 இறுதிப் போட்டிக்கு வராங்க. முதலாவது உலகக்கிண்ண போட்டித் தொடரில் சாம்பியன், கடந்த முறை சாம்பியன், 2014 நினைக்கின்றேன் இலங்கையிடம் தோல்வி. இப்பொழுது இறுதிப் போட்டிக்கு மீண்டும் வந்திருக்கின்றார். இந்த போட்டியை பொறுத்தவரையில எவ்வளவு வித்தியாசமான ஒரு போட்டியா இருந்தது. இந்த உலகக்கிண்ண போட்டியினுடைய ஃபைனலை விட அதாவது இறுதிப் போட்டியை விட சிறப்பான போட்டியா இந்த போட்டி இருந்தது. நிறைய கிரிக்கெட் ரசிகர்களை மகிழ்ச்சி படுத்தின ஒரு போட்டி. எல்லாருக்கும் 500க்கு 1 ரன் தான் குறைவு. நிறைய 99 ஓட்டங்கள். நிறைய பேர் இந்த மத்திய கிழக்கு பிரச்சனையில கொஞ்சம் பிரஷர் ஆகியிருக்காங்க. இந்த போட்டியை பார்த்து நிறைய பேர் அந்த பிரஷர்ல இருந்து இறங்கியிருப்பாங்க. இத போட்டி கண்டைக்கு நிறைய கவனம் செலுத்தினாங்க. மைதானத்துக்கு இன்றைய தினம் தோனி, ரோஹித் சர்மா வந்திருந்தார்கள். நிறைய பிரபல நடிகர்கள் நடிகைகள் வந்திருந்தார்கள். வங்கடே மைதானம் இன்று மிகப்பெரிய அளவில் களை கட்டி இருந்தது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் எப்படி இருக்கும்னு தெரியாது. இங்கிலாந்து அணியை விட நியூசிலாந்து அணி கொஞ்சம் பலமானது அப்படின்னு நாம பார்த்திருக்கோம். இப்ப அவ்வளவு பலமான 2 அணிகள் இறுதிப் போட்டியில மோத போது இந்த போட்டியை விட அந்த போட்டி இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாமா? அகமதாபாத்ல நடக்க போற நேரத்துல இந்த அளவுக்கு ஓட்டங்கள் குவிக்கப்படாது. கொஞ்சம் இன்னும் இறுக்கமான ஒரு போட்டியாக ஒரு 200 ஓட்டங்கள் அளவில் தான் பெறப்படும். 175-200க்குள் பெறப்பட்டு ஒரு இறுக்கமான விறுவிறுப்பான போட்டியாக, இன்னும் இறுக்கமான போட்டியாக இருக்குமோ? இது இறுக்கம் இல்லைன்னு சொல்லிவிட முடியாது. கடும் இறுக்கம், மிகவும் கடும் இறுக்கம். இல்ல இறுதி ஓவரில் கூட சரி ஓகே விக்கெட் போயிட்டுது, யாரும் அடிக்க மாட்டாங்கன்னு ஜோதிச்சு கொண்டிருக்க கடைசி ஓவர்லயே அடிச்சாங்க. 30 அடிக்க இருக்க 23 ரன் அடிச்சிருக்கிறாங்க. அது அவ்வளவு ஈஸியா எடுக்கல. பவுலர்ஸ் விடையிலாது கடைசி நேரத்தில் அடித்து தாக்கி மெச்ச முடிச்சிருக்காங்க. இன்றைக்கு ஒட்டுமொத்தமா இங்கிலாந்து அணியின் தலைவர் ஹாரி ப்ரூக், அவர் தான் நம்பிக்கை நட்சத்திரம். அவருடைய ஃபெயிலியர் இப்படி ஒன்று நிலவிடப்பட்டது. அவருடைய துடுப்பாட்டம் சரியாக எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. இது 2 இங்கிலாந்துக்கு பெரிய அடி. எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. வெளியேறுவதற்கு
காரணமாக இருந்தவர். அவருக்கு மேல எனக்கு முதல் நல்ல விருப்பம் இருந்தது. இலங்கை அணியை வந்து அடிச்சு துஞ்சம் பண்ணதுல அவர் தான் முக்கியமானவர். யாரா இவரை பற்றி பாத்துட்டு இன்னைக்கு சம்சு இந்தியா அடிச்சு அவரை சம்சன் கேட்ச விட்டார்ல, அது இவ்வளவு இலகுவான கட்சி இவர் விட்டுருக்காரு. சரி, ஓகே, இவர்தான் வந்து 3வது இடத்துல வர வேண்டியவர், 4வது இடத்துல வர வேண்டியது, 2வது இடத்துல வந்து எங்களுக்கு வலுவலன்னு வெளுத்தாரு. அதே மாதிரி இன்றைக்கும் வந்தாரு. சரி, ஒரு வழி பண்ண போறாருன்னு பார்த்தா அதுவோ கதி கதையை முடிச்சு விட்டாங்க. ஆனா அது ஒரு முக்கியமான, அது ஒரு வித்தியாசமான விஷயம். இந்தியா வந்து அந்த இடத்துல நல்லா திட்டமிட்டு அவர் விக்கெட்டை கைப்பற்றினாங்க. அது அந்த அவ்வளவு இலகுல அவரை தவற விட்டுருந்தாங்களோ இன்னும் பெரிய பிரச்சனையில கொண்டு முடிஞ்சிருக்கு. அதே தான், திட்டமிடல்கள் நல்லா இருந்தது. பும்ராவை சரியாக எந்த ஓவருக்கு தேவை என்பதையும், பும்ரா அந்த ஓவரில் அவர் ஓடுகின்ற அளவை குறைத்து கொண்டு ஸ்லோ ஜோக்கர்ஸை அதிகமாக வீசி விக்கெட்டுகளுக்கு, அதனால தான் அந்த இறுகியது. ஜேக்கப் பெத்தல் மாட்டிக்கொண்டார், அடிக்கவே முடியவில்லை பும்ராவின் அந்த ஓவருக்கு. உண்மையில் பும்ரா தான் மேன் ஆஃப் தி மேட்ச். அவர் அவ்வளவு ஃபார்ம்ல இருக்காரு, 100 ஓட்டங்களை கடக்கிறாரு. அப்படியான இடத்துல இருக்கும்போது பும்ராவோட போலுக்கு அவரால் ஒரு ஓட்டங்களை தவிர வேற எந்த ஓட்டம் ஓட முடியல, அவருக்கு எடுக்க முடியல. ஒரு 4-6 ஓட்டங்களால முயற்சியே பண்ண முடியாம போனது இந்த போட்டியினுடைய இன்னும் ஒரு திருப்பம். நிறைய திருப்பங்கள் சொல்லலாம், ஒவ்வொன்றோட சொல்லிட்டு போற நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க இந்த போட்டியை பார்த்தீங்க, என்ன மாதிரியான வித்தியாசமான முக்கியமான இதுல இருந்தா இந்த போட்டி மாறினது அப்படின்னு சொல்லி நீங்க அவதானிச்சீங்கன்னா அதை கருத்துக்கள்ல சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி நடக்க போற இறுதிப் போட்டி முதல் தடவையா வராங்களா நியூசிலாந்து இந்திய அணிகள் இறுதிப் போட்டியில் சந்திக்கின்றார்கள். நியூசிலாந்து T20 உலக கிரிக்கெட் போட்டித்தொடரில் 2வது இறுதிப் போட்டி இது. இந்தியாவும் நியூசிலாந்து முதல் தடவை 2 பேரும் சந்திக்கிறது முதல் தடவை. எனவே நியூசிலாந்து அணியா முதல் தடவையாக கிண்ணத்தை கைப்பற்ற போகின்றது T20 உலக கிண்ணத்தை, அல்லது இந்தியா 3வது தடவையாகவும் 2வது தொடர்ச்சியான தடவையும் கைப்பற்ற போகின்றதா என்பதுதான் இப்ப இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. நிறைய விஷயங்களை நாங்க அதே வேளையில சந்திர கடந்த வீடியோல 2-3 விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அந்த ஐசிசி கிண்ணங்கள் பற்றி சொல்லியிருந்தோம். உலக கிண்ணங்களை நியூசிலாந்து வெற்றி பெறாவிட்டாலும் இந்த மினி உலக கிண்ணம் அல்லது சாம்பியன்ஸ் ட்ரோஃபி என்று சொல்கின்ற ஒரு கிண்ணத்தை 2000ஆம் ஆண்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அதை சொல்லி வைத்துக் கொள்கிறோம். நாங்கள் உலக கிண்ணம் என்று பொதுவாக T20 என்றதான் அதில் கூறியிருந்தோம். இருந்தாலும் அதை ஒரு தெளிவுபடுத்தலுக்காக சிலர் சுட்டி காட்டியும் இருந்தார்கள். அதனால் அதையும் ஒரு தடவை தெளிவுபடுத்தி வருகின்றோம். இன்னொரு சந்தோஷம், இந்திய அணி இறுதிப் போட்டி வரணும் அப்படின்றத பெரிய அளவா நானும் எதிர்பார்த்தேன். என்ன காரணம்னா, இல்லைன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அடையப்பா என்னடா இப்படி மாறப்போகுது ஒரு பதட்டம் ஒன்று இருந்தது. ஆனா ஆரம்பத்துல நான் திடமாதான் இருந்தேன், இந்த போட்டியை இங்கிலாந்தால வெல்ல முடியாது அப்படின்றது. ஆனா இறுதியில பும்ரா ஓட் போடும் வரைக்கும் கொஞ்சம் இறுதி போட்டி இப்படி ஆக போகுதே அப்படின்னு நினைச்சேன். இல்ல, எந்த கால்குலேஷன் அப்படியே இருந்து கொண்டிருந்தது. இன்னொரு இடத்துல 10வது ஓவர் முதல் 15வது அந்த ஓவருக்குள்ள 16 பந்து வீச்சுல 50 ஓட்டங்களை இணைப்பாட்டமா பெற்றிருந்தாங்க. 16 பந்து வீச்சுல இங்கிலாந்து அடித்து வெளுத்துக் கொண்டே போனார்கள். எந்த ஒரு ஓவர்லையும் ஒவ்வொரு ஓவருக்கும் ஒவ்வொரு பந்துக்கும் கணக்கு போடுகின்ற வேளையில் இந்தியாவும் இங்கிலாந்து சமன்லேயே போய் கொண்டிருந்தது. பொதுவா இந்திய ரசிகர்கள் இன்றைய நாள்ல விக்கெட்டுகள் விழுந்ததுக்கு சந்தோஷப்பட்டதை விட ஓட்டமற்ற பந்துகள் வீசப்படும் போது அவ்வளவு கரகோஷம் இருந்தது மைதானத்துல. அதுதான் முக்கியம். விக்கெட்டுகளிலும் பார்க்க டொட் பால்ஸ் தான் இந்த மேட்ச்ல முக்கியம். அது செய்யப்படும் போது அதற்கு மிகப்பெரிய அளவில் கைதட்டி ஒவ்வொரு பந்தும் ஒவ்வொரு பந்தும் எவ்வளவு பெறுவது என்றது இன்றைக்கு விளங்கிச்சு இந்த போட்டியில. இந்தியாவுக்கு அந்த அளவுக்கு வித்தியாசமான ஒரு போட்டியா இருந்தது. ஓகே, நிகழ்ச்சிக்கு இன்று மனசோனை வழங்குறாங்க MST கிரிக்கெட் அகாடமி, வவுனியா ஞான வைரவர் கோவில் வீதியில் அமைந்திருக்கின்றது. எனவே அங்கே செல்வதன் மூலமாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நல்ல பயிற்சிகளை, அடிப்படை பயிற்சிகளை நீங்கள் உள்ளக அரங்கிலும் பெற்றுக்கொள்ள முடியும். கீழ்காணும் இலக்கத்தின் ஊடாக முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். சென்டர் பாயிண்ட் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது நுகைகொடல் இருக்காங்க. அதே போல ரவி ஜுவல்லர்ஸ் செட்டியார் தெருவுல தங்க நகைகள் அப்படின்னாலே ரவி ஜுவல்லர்ஸ். 1 கிலோமீட்டர் தூரத்தை கிட்டத்தட்ட ₹1 போகலாம், அந்த அளவு கூட தேவையில்லை. எனவே ஹோக்கின் பைக்ஸ் இருக்கின்றது. அந்த பைக்ஸை வாங்கி நீங்க சார்ஜர் போட்டீங்களா, எலக்ட்ரிக் பைக்ஸ், சந்தோஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம ஊரை சுத்திட்டு வீட்டுக்கு போய் வரலாம். 8ஆம் தேதி சந்திப்போம் இறுதிப் போட்டியில.